ஹாய் எவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. தாவேகா கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தாவேகா கட்சியை எந்த விமர்சனமும் துளி அளவும் கூட பண்ணாத அதிமுக இப்ப கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேகா மீதான அதிமுகவின் விமர்சனம் இன்னும் போக போக கடுமையாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுகவோட இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் என்ன? இனி பலமுனை தாக்குதலை விஜய் எதிர்கொள்ளணும், தாவேகா எதிர்கொள்ளணும். என்ன செய்ய போறார் விஜய் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. அவருடைய முதல் மாநாட்டிலேயே திமுகவை தான் கடுமையா விமர்சனம் பண்றாரு. அதிமுகவை அவர் விமர்சனம் பண்ணல. அதனால அதிமுகவும் என்ன செய்யுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் மீதான விமர்சனத்தை தொடர்ந்து தவிர்க்கிறாங்க. செய்தியாளர்கள் தரப்புல விஜய் குறித்தோ தமிழக வெற்றி கழகம் குறித்தோ கேள்வி வரும்போதெல்லாம் அதை தவிர்க்கிறாங்க அல்லது ஆதரவான கருத்தை தான் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அதிமுகவும் தாவேகாவும் எதிர்காலத்துல கூட்டணி அமைக்கலாம், அதனாலதான் ரெண்டு பேரும் இப்படி ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படிலாம் பேசப்பட்டது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அதிமுக விமர்சனங்களை விஜய் தவிர்த்தாலும் அவர் அதிமுகவோட கூட்டணி போக மாட்டாரு. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு, அதனால அவர் அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்பு கிடையாது. 4 முனை போட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட விஜய் கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. அப்பவும் கூட அவர் தாவேகா மீதான விமர்சனங்களை தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே வந்தாரு. இதுக்கு அடுத்ததான் கரூர் சம்பவம் நடந்தது. கரூர் சம்பவம் நடந்த பிறகு அதிமுக விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை தான் இம்மிடியட்டா அதிமுக எடுத்தது. விஜய்க்கு ஆதரவா ஆளுங்கட்சியான திமுகவை நோக்கி பல கேள்விகளை பல விமர்சனங்களை அதிமுக தொடர்ந்து முன் வச்சது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கரூர் சம்பவத்துல தாவேகா ஒரு முடக்க நிலைக்கு போகும்போது தாவேகா சார்பா நின்று தாவேகாவை தாங்கி பிடித்தது, தாவேகா கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்டது, தாவேகா ஆளுங்கட்சி மேல முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை முன்வச்சது, இது எல்லாமே அதிமுக தான். எனவே தாவேகா பார்க்கக்கூடிய அத்தனை வேலையும் தாவேகாவுக்காக தாவேகா இடத்திலிருந்து அதிமுக பார்த்தது. எனவே தாவேகாவுக்காக அதிமுக இந்த அளவு இறங்கி வேலை செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகளும் அதிமுகவை நோக்கி முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் அதிமுகவோட பரப்புரையில எடப்பாடி பழனிசாமி பரப்புரை பண்ணும்போதெல்லாம் தாவேகா கொடி பறந்தது. அப்பவே அவர் சொன்னாரு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு. தாவேகா பெயரை மென்ஷன் பண்ணாம எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைய போகுது அப்படின்னு பேசியிருந்தாரு. எனவே தமிழக வெற்றி கழகத்தை தான் அவர் மறைமுகமா குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்லாம் செய்திகள் வர ஆரம்பிச்சது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி தான் அமையும், விஜயோட தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னவர்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக தாவேகாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனாலையும் தாவேகா எந்த கருத்தையும் சொல்லாம ஏறக்குறைய ஒரு முடக்க நிலைக்கு போனதுனாலையும் இவங்க அநேகமா அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா போவதற்கான வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ங்கிறது மும்முனை போட்டியா தான் மாறும் அப்படிலாம் சில மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து விவாதங்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க. இதையும் தாண்டி சட்டமன்றத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது கரூர் சம்பவத்துல என்ன நடந்தது, தாவேகா மீது இருக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு 20 நிமிடம் பேசினாரு. அதே சட்டமன்றத்துல தாவேகாவுக்காக தாவேகா எழுப்ப வேண்டிய கேள்விகளை எல்லாம் திமுக நோக்கி கேட்க ஆரம்பிச்சது அதிமுக. ஒரு கட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலினே ஒரு கருத்தை முன் வச்சாரு. உங்க கட்சிக்காரவங்களை கூட இவ்வளவு பாதுகாத்து பேசலையே, எதுக்கு தாவேகாவுக்காக இவ்வளவு ஆதரவா பேசுறீங்க, இவ்வளவு பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியா அவர் முன் வச்சாரு. ஒரு கட்டத்துல இதை எல்லாரும் எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தாவேகாவுக்காக அதிமுக தான் இறங்கி வருது, தாவேகா கூட்டணிக்காக அதிமுக தான் இயங்குது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எழ ஆரம்பிச்சது. ஏன்னா தாவேகா கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து விஜய் அதிமுக கூட்டணிக்காக நான் இறங்கி வரேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு செயலையும் அவர் வெளிப்படையா காட்டவே இல்லை. ஆனா அதிமுக தொடர்ந்து தாவேகா மீதான விமர்சனங்களை தவிர்த்தாங்க. விஜய் எம்ஜிஆர் புகைப்படத்தை பயன்படுத்தும் போதும் அவங்க அமைதியாவே இருந்தாங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப எப்படி இருக்கு, அவங்க தொண்டர்கள் ரொம்ப மனவேதனையில இருக்காங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அப்படின்னு விஜய் மறைமுகமா அதிமுகவை விமர்சனம் பண்ணி பேசும்போது கூட அதிமுகவினர் யாரும் விஜய்க்கு பதிலடி கொடுக்கல, அப்பவும் அமைதியா தான் இருந்தாங்க. எனவே கூட்டணிக்காக அதிமுக தான் தவம் இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்களும் அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி மீது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துல தாவேகாவுக்கு அதிமுக ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் போகலாம். ஏன்னா விஜய்க்கும் ஒரு நெருக்கடி இருக்கு, அதனால அந்த நெருக்கடியெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அப்படிங்கிறதுனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நிச்சயமா அவர் அதிமுக கூட்டணிக்கு போகலாம். ஏன்னா அவர் அதிமுகவை எந்த விமர்சனமும் பண்ணது கிடையாது. அப்படிங்கிறதுனால கூட்டணிக்கு போறதுல அவருக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் இருக்காது அப்படிங்கிற கருத்துக்கள் தான் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 1 மாதத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்தித்த பிறகு தாவேகா கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு எழுது உடனடியா பொதுக்குழுவை கூட்டுறாங்க. அந்த பொதுக்குழுல ஏறக்குறைய 12 தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க. அதுல முக்கியமான தீர்மானம் தான் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜயோட தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படிங்கிறதான். அப்ப அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி
எப்படி எங்களோட தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் தாவேகா இப்பவும் இருக்கு. எனவே இந்த கரூர் சம்பவத்தினால உங்களுடைய கூட்டணியில எந்த விதமான மாற்றமும் இல்லை, கூட்டணி நிலைப்பாட்டுல எந்த மாற்றத்தையும் தாவேகா எடுக்கல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை கொடுத்திருக்கு. தாவேகா அப்படிங்கிறது புதிய கட்சி. விஜய் முதன்முறையா தேர்தல் களத்தை புதுசா பார்க்க போறாரு. அப்படி இருக்கிறவரே கூட்டணிக்காக தவம் கிடக்காத போது அதிமுக ஒரு வலிமையுள்ள கட்சி. பிரிந்தவர்களை ஒண்ணு சேர்த்தா இன்னும் வலிமை பெறும். அது மட்டும் இல்லாம பாமக, தேமுதிக இப்படியான கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள்ள இருந்தாலும் அதிமுக வலிமை பெறும். எனவே அதிமுகவுக்கு அப்படின்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு வலிமையுள்ள அதிமுக வாக்கு வங்கி என்னன்னே தெரியாத, தேர்தல் காலத்துல அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னே தெரியாத தாவேகாவுக்காக எதுக்காக இவ்வளவு தவம் கிடக்கணும் அப்படிங்கிற விமர்சனத்தை இப்ப எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு. இதோட சேர்ந்து நாங்க உங்களோட கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படிங்கறத மறைமுகமா தங்களோட தீர்மானத்துல தாவேகா சொன்னது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிருப்தியை கொடுத்திருக்கு. அதனாலதான் தாவேகாவை முதன்முறையா அதிமுக கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த விமர்சனம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் இன்னும் அதிகம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசும்போது 10 படம் ஓடுனாலே முதலமைச்சர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க, விஜய் இன்னும் பயிற்சி பெறணும் அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. மக்களை சந்திக்கிறது கிடையாது, மக்களோட நேரடி தொடர்பு கிடையாது, ஆனா சினிமா மூலமா ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குன மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அவரும் தாவேகா மீது, விஜய் மீது முன் வச்சாரு. அடுத்ததா செல்லூர் ராஜுவை பொறுத்த வரைக்கும் அவர் தாவேகா மேல விமர்சனங்களை முன்வைக்கலைனாலும் கூட தாவேகாவை முன்னெச்சரிக்கை பண்றாரு. எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அப்போ ஆளும் கட்சியான திமுக கொடுத்தது. அந்த நெருக்கடியும் தாண்டி, அந்த அடக்குமுறைகளையும் தாண்டி எம்ஜிஆரால வளர முடிஞ்சது. ஆனா விஜய்க்கு அப்படியான நெருக்கடியை இன்னும் திமுக கொடுக்கவே இல்லை. ஒருவேளை அடுத்த முறையும் திமுக ஆட்சி அமைது அப்படின்னா விஜய் காணாம போயிடுவாரு, தாவேகா காணாம போயிடும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையை செல்லூர் ராஜு கொடுக்கிறாரு. எனவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சீமான் என்ன நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதை கொஞ்சம் தாமதமா அதிமுக எடுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சீமான் ஆரம்பத்துல விஜய்க்கு ரொம்ப ஆதரவா பேசினாரு. அவருடைய அரசியல் வருகையை தனக்கு ஆதரவா தான் சீமான் பார்த்தாரு. ஆனா போக போக தாவேகாவோட கொள்கையோட தனக்கு ஒத்து போகாது அப்படின்னு தெரிந்த நிலையில சீமான் விஜய் மேல விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாரு. அதே போல விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் நம்மளோட கூட்டணியில இணைவாரு, என்னைக்காவது ஒரு நாள் விஜயோட கூட்டணி அமையும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த அதிமுகவுக்கு பொதுக்குழுல கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற பதில அதிமுகவுக்கு தாவேகா கொடுத்ததுனால அந்த அதிருப்தியில அதிமுகவும் தங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க. தாவேகாவுக்கு ஆதரவாக இருந்த அவங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு எதிரா மாறி இருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 2 விஷயத்துக்காக அதிமுகவை விமர்சனம் பண்ணாம இருந்தார். ஒண்ணு, எதிர்காலத்துல அதிமுக கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இன்னொன்னு, அப்படி கூட்டணி அமையாத பட்சத்துல அதிமுக இடத்தை நாம பிடிக்கணும், அதற்கான முயற்சியில இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரு அதிமுக மீதான விமர்சனங்களை தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே வந்தாரு. இன்னொன்னு, அதிமுக தாவேகா கூட்டணிக்காக ரொம்ப இறங்கி வந்ததுனாலதான் தாவேகா தங்களை அரசியல் களத்துல மிகப்பெரிய சக்தியா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் ஒரு பெரிய கட்சியே கூட்டணிக்காக நம்ம கிட்ட இறங்கி வரும்போது நம்ம நிச்சயமா அரசியல் களத்துல ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்கலாம். அதனாலதான் அதிமுகங்கிற ஒரு பிரம்மாண்ட கட்சியே நம்ம கிட்ட கூட்டணிக்காக இந்த அளவு இறங்கி வருது, தொடர்ந்து நம்மளோட கூட்டணிக்காக காத்து கிடக்குறாங்க அப்படிங்கறத நினைச்சு 4 முனை போட்டிங்கிறது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவை தாவேகா எடுத்திருக்கு. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுக தாக்குதலை எதிர்கொள்ளணும், சீமானோட தாக்குதலை எதிர்கொள்ளணும், அதிமுக தாக்குதலை எதிர்கொள்ளணும். இப்படி திமுக எப்படி பலமுனை தாக்குதலை எதிர்கொள்ளுதோ அதே போல தாவேகாவும் பலமுனை தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாயிருக்கு. இதையெல்லாம் விஜய் எப்படி சமாளிப்பாரு அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம்.